திரு ராம்கி, எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட், மறைமுகமான ஸ்டேட்மெண்ட் பாஜக தலைமை கொடுக்குது. அது என்ன ஸ்டேட்மெண்ட்? இல்லை, அதுதான் பிரச்சனையே இங்கே. அதாவது தேசிய பாஜகவின் தேசிய தலைமை கூட்டணி விஷயத்தில் அவசரப்படுகிறது. அதனால தான் தேசிய அளவில் அவங்களுக்கு சில அழுத்தம், அவங்களுக்கு தென்னிந்தியாவில் ஒரு பார்ட்னர் வேணும், அதுக்காக அவசரம் காட்டுகிறார்கள். இந்த அவசரம் பாஜக தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சரி, பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய கசப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறத இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சிருக்காங்க. அண்ணாமலையும் புரிஞ்சிருக்காரு, அவங்க கட்சியில் உள்ளவங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மற்ற கட்சிகள் விவகாரங்கள் தலையிடலன்னு ஒரு டேமேஜ் கண்ட்ரிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற கூட்டணி தொண்டர்கள் மத்தியில் ஒரு எடுபடவே இல்லை. இப்போ இந்த அறிவிப்பு அவங்க ஒரு கசப்புணர்வோடு தான் எதிர்கொள்கிறாங்க. ஸோ இந்த மோரோவர் இந்த கூட்டணி அறிவிப்புங்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகமே இல்லை. ஆக்சுவலாக இது இன்னும் அதுக்கு காலம் இருக்கிறது. இந்த திடீர் அறிவிப்புங்கிறது வேறு தேவைகளுக்காக பாஜக செய்கிறது ஒழிய மற்றபடி தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி வேறு என்ன தேவை? அதுதான் சொன்னேன். அதாவது தென்னிந்தியாவில் பாஜக தன்னுடைய தடத்தை பதிக்கிறதுக்காக தான். ஏன்னா இங்கே ஒரு திமுக ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால தான் கர்நாடகாவில் அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. தேசிய தலைமையில் நிறைய மாற்றம் வரும், தேசிய அளவில் தலைமை மாற்றம் வரும், தமிழ்நாடு தலைமையில் மாற்றுவதற்கான வாய்ப்பு செய்திகள் வருது. இதுக்கு என்ன காரணம்னா பாஜக ரொம்ப அழுத்தமாக தென்னிந்தியாவில் கவனம் செலுத்துகிறது. இதற்கான ஒரு பர்செப்ஷனுக்காக தான் அவங்க கூட்டணி தேடுறாங்க. வேற எந்த கூட்டணியும் அவங்களுக்கு அமையல. தென்னிந்தியாவை பொறுத்தவரை சந்திரபாபு நாயுடு தவிர வேற யாருமே அவங்களுக்கு ஒரு தோழமையோட யாருமே இல்லை. அதை உருவாக்குவதற்கான முயற்சியாக அதை பண்றாங்க. இது ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு கூட்டணி அறிவிப்பு தான். இது சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகமா நான் பார்க்கவே இல்லை. அதே நேரத்தில் பாஜக செங்கோட்டையன் போன்றவர்களை வச்சு ஒரு பலவீனப்படுத்துகிறது அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஏன்னா பாஜக அவங்களுக்கு ஒரு வலிமையான ஒரு பார்ட்னர் தான் நினைப்பாங்க. அந்த பார்ட்னரை கொஞ்சம் அவங்கள பலவீனப்படுத்துவதற்கு நினைக்கிறது வாய்ப்பு இல்லை. அது நிதிஷ்குமார் ஆகட்டும், ஷிண்டே ஆகட்டும், நிறைய ட்ராக்கர் இருக்கு. அவங்களால நிதிஷ்குமாருக்கும் ஷிண்டேவனால பாஜக அவங்க பெனிஃபிட் தான் ஒழிய பெரிய லாஸ் இல்லை. அவங்களுக்கு முன்னாடி இருந்த நிலைமையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர் பேசி முடிச்சிட்டோம். நேரம் குறைவா இருக்கு. அவர் பேசி முடிச்சிட்டு நான் வரேன். அதனால இதை ஒன்றுபடுத்துவதற்கான முயற்சிகள்ல பாஜக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் நான் பார்க்கிறேன். தங்கவரதராஜன், சுருக்கமா சொல்லுங்க. அதாவது சகோதரர் ராம்கி சொன்னார், தென் பாரதத்துல பாஜக செல்வாக்கு பெறலன்னு. சந்திரபாபு நாயுடு என்டிஏல இருக்கிறார். நீங்க மதசார்பற்ற சொல்றது எங்களோட இருக்கின்றது. இன்னைக்கு பிரதானமா இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் 80% கர்நாடகாவில் எங்க பாத்தீங்கன்னா தேசிய ஜனதா கூட்டணி உள்ளது. அதே போல தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கலாம். ஆனால் 8 பாராளுமன்றம் எங்களுக்கு, 8 பாராளுமன்றம் பாஜகவுக்கு. நேரம் குறைவா இருக்கு. சிவபிரியன் பேசுவார். பலமாக இருக்கின்றது சொல்ல விரும்புகிறேன்.